ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே ஈவினிங் என் பையன் ஓடிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து நார்மலாக பசங்க அழுவுற மாதிரி அழுதான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தினேன். அவன் பேக் டு நார்மல் ஆகிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, அவன் யூஸ்வலாக கீழே விழுந்து அவனே ஏஞ்சி நடந்து விளையாட ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ரைட் கால் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி டாக்டர்கிட்ட போனோம். அவங்க எங்கேயுமே செக் பண்ணாமல் நாங்கள் சொல்கிற இடத்துல செக் பண்ணிவிட்டு ஆமாம் லைட்டாக ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க டச் பண்ணால் பெயினாக இருந்தால் அழுவாங்களா, ஆனால் அழுவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்ரே எடுக்க போயிட்டோம். அவங்க வந்து 3:30க்கு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் 3 போனோம். உள்ளே போனால் ஊசி போட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். பார்க்கலங்க, இந்த வயசில் பசங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப க்யூரியஸாக இருக்குது.